கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் விண்ணப்ப ஜெபம் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 17:18 வாசித்து பாருங்கள். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான் என்று. முதல் விண்ணப்பம் என்கிற வார்த்தை இங்கேதான் வருகிறது. வேதாகமத்திலே சுமார் 50 இடங்களுக்கும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவர் ஒரு நாட்டில் அதிகாரத்திலும் ஆளுகையிலும் பெரியவராயிருக்கும் பொழுது அவரிடம் சமர்ப்பிக்கும் மனுதான் விண்ணப்பம் என்று அழைக்கப்படுகிறது. சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணின போது கர்த்தருக்கு முன்பாக நிறைய விண்ணப்பங்களை சமர்ப்பித்தார். என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும் என்று 1 ராஜாக்கள் 8:28 நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சாலமோன் 12 விண்ணப்பங்களை ஏறெடுத்தார் என்று அறியலாம். பழைய ஏற்பாட்டில் ஜெபத்திற்கு அடையாளமாக தூப வர்க்கத்தில் வெள்ளை போலம் விளங்கும் கூரிய கத்தியினால் வெள்ளை போல மரத்தை கிழிக்கும் போது பிசின் தைலமாக வெள்ளை போலம் வழிகிறது. அது கசப்பானது, மென்மையானது, அதே நேரம் நறுமணம் மிக்கது. வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளினால் உள்ளம் தொய்யும் போது கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்படும் ஜெபத்திற்கு வெள்ளை போலம் அடையாளமானது. உதாரணமாக, அன்னாள் அவள் தேவ சமூகத்திற்கு, தேவ ஆலயத்திற்கு வந்தபோது அழுது கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படியே அவளுடைய ஜெபத்திற்கு பதிலாக தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை பெற்றுக்கொண்டாள். தமிழ் பண்டிதர் ஒருவர் விண்ணப்பத்தை குறித்து விண் கூட்டல் அப்பம் என்றார். விண் என்றால் பரலோகம், அப்பம் என்றால் ஆகாரம் என்று அர்த்தம். மனிதனுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் விண்ணப்பத்தினாலே விண்ணிலிருந்து அவனுக்கு அருளப்படுகிறது. ஒரு குழந்தை தன் தேவைகளை தாய்க்கு தெரியப்படுத்தும்படி அழுகிறது. எறும்பு கடித்து விட்டால் அழுகிறது, பசியாயிருந்தால் அழுகிறது, கீழே விழுந்து விட்டால் அழுகிறது. அந்த அழுகையின் குரலை தாய் கேட்டு ஓடி வந்து பிள்ளையின் தேவைகளை சந்திக்கிறாள். நமக்கும் தாயும் தகப்பனுமாயிருக்கிறவர் கர்த்தர் ஒருவர்தான். அவர் உங்கள் விண்ணப்பங்களை அள்ள தட்டுவது இல்லை. தாவீது ராஜா சிறிய விண்ணப்பங்களை தேவனிடத்தில் ஏறெடுத்தார். சங்கீதம் 5:2 வாசித்து பாருங்கள். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும் என்றார். அதை பற்றி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொன்னார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார் என்று. அதே நேரம் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று யாக்கோபு 4:3 அவர் நம்மை எச்சரிக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ சித்தத்தின்படி விண்ணப்பம் பண்ணுங்கள். இந்த நாளிலிருந்து விண்ணப்ப ஜெபத்தை ஏறிடுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து ஆசீர்வாதத்தை நிறைவாய் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.